இறைவனுக்கு என் முதல் வணக்கம். கவிதா டைரக்ஷன்ஸ் சேனல் இவ்வளோ நாளாக ஒத்துழைப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவில் என்ன போடலாம் அப்படின்னா, இந்த கவிதா டைரக்ஷன்ஸ் அப்படின்ற வீடியோவில் என்னென்ன வரும் அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லணும். எனக்கு பிடித்த புத்தகங்கள், அதில் எனக்கு பிடித்தவை, அதை பற்றி கொஞ்சம் பேசுவேன். எனக்கு பிடித்த திரைப்படங்கள், எனக்கு பிடித்த பாடல்கள், எனக்கு பிடித்த விஷயங்கள், அப்புறம் நடிகர்கள், எனக்கு பிடித்த தலைவர்கள், எனக்கு பிடித்த இடங்கள், இப்படி நிறைய விஷயங்களை பற்றி எனக்கு பிடித்த விஷயங்களை மாத்திரம் இந்த சேனலில் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காகவே இந்த கவிதா டைரக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் ஆரம்பித்தேன். நான் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கற்பனை செஞ்சு அந்த விஷயங்களை ஒரு படமாக்கி அதை குறும்படமாக வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய ஆவல். அப்படி ஒரு 4 படம் பண்ணி அதுவும் இந்த சேனலில் இருக்குது. அதையும் நீங்கள் பாருங்கள். அப்புறம் கலைஞரின் குரலோவியத்தை தொடர்ந்து பேசணும்னு இருக்கேன், அதையும் பாருங்கள். எனக்கு பிடித்த பாடல்களை அந்த காட்சிகள் இல்லாமல் வெறும் இசை மட்டும், அந்த பாடல்கள் மட்டும் கேட்கும்படியான ஒரு சில பாடல்களை நான் தினந்தோறும் போட்டுக்கொண்டு இருக்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். நான் யார் அப்படின்றத விட நீங்களாம் இருக்கிறீங்க, நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணுறீங்க. இது நான் என்னுடைய சேனலுடைய பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ இல்லை இதுக்காண்டி வரல. ஏதோ ஒன்று நம்ம இருக்கும்போது நம்ம இருந்தோம், நம்மளும் இந்த ஒரு சேனல் வச்சுருந்தோம், நம்மளுக்கு பிடித்த விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு போயிருக்கோம் அப்படின்னு எதிர்காலத்தில் ஒரு ஒரு வரலாறு மாதிரி நம்ம பதிவு பண்ணிட்டு போகணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் இந்த கவிதா டைரக்ஷன்ஸ் சேனல் நான் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். வேற ஒரு எந்த விதமான ஒரு கமர்ஷியலாக பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. தொடர்ந்து யதார்த்தமாக பேசுவேன். புத்தகங்கள் நிறையா படிக்கணும், வாசகர்கள் நிறைய புத்தகங்கள் படிக்கணும், அதுதான் மெயின். படிக்கணும், படித்தா தான் நல்லது எதிர்காலத்தில் அப்படிங்கிறதுக்காகத்தான் படித்ததில் பிடித்தது அப்படின்றது ஒரு இதை போட்டுட்ருக்கேன். தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு ஒத்துழைப்பு தாருங்க. நன்றி, வணக்கம்.